படம் தேராது. இதெல்லாம் தமிழ் சினிமாவின் சாபக்கேடு. இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஒரு மதத்தை இழிவுபடுத்தி எடுக்கக்கூடாது. இல்லை, நட்போட்டான்னு தான் வந்தேன். திரைப்படம்னாவே வேற. ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு மதத்தை புண்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப க்ளோஸ் வைக்காதீங்க, கடைக்காரன் வந்துடுவான். படம் வந்து ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, சுமாராக இருக்கு. கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்படுவாங்க, ஏன்னா இந்த மாதிரி எடுத்துருக்காங்களே அப்படின்னு. சில பேர் நல்லவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க கிறிஸ்டின்ஸில். ஏதோ ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்கலாம். அதை வந்து எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு. கிறிஸ்டின்ஸை பற்றி இது மாதிரி எடுத்துருக்காங்க. இது பிரபலமாச்சுன்னா வந்து எல்லா கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. பார்த்தா படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் இதாக இருக்குது. பிரபலமாச்சுன்னா வந்து பார்ப்பாங்க, சரி என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. பரவாயில்ல படம். மனசு புண்படுற மாதிரினா கொஞ்சம் ஒரு சில இடம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. கிறிஸ்டின்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து சொசைட்டிக்கு சில பேர் விரும்புவாங்க சார். சில பேர் ஏன் இந்த மாதிரி எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி படம் இட்லி கடை படமே தோத்திச்சு. இந்த படம் கிட்ட செம்மையா இருந்துச்சு, செம்ம இன்ட்ரெஸ்டா ஒரு த்ரில்லிங்கா போச்சுண்ணா. நாங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பேய் படம் தான் நினைச்சோம், ஆனா செம்ம இன்ட்ரெஸ்டா இருந்தது. மியூசிக் வேற லெவல்ல இருந்தது. மியூசிக் தானே பயங்கரமா இருந்துச்சு, அப்படியே நெஞ்சில அதிர்து அந்த தொம்முன்னு. சூப்பரா இருந்துச்சு, அந்த த்ரில்லிங்னஸ் வருது. செம்மையா இருந்துச்சுண்ணா படம். காமெடிலாம் அவ்வளவா இல்லைண்ணா, ஃபுல்லா அந்த ஃபீலிங் வந்து அப்படியே போயிடுச்சு அந்த படத்துல. என்னன்னே தெரியல, செம்மையா இருந்துச்சுண்ணா. அப்படிலாம் இல்லைண்ணா, பாக்குறவங்க பார்த்தா நல்லா தானே இருக்கும். நீங்க அப்படி நீங்க மரியா வந்து அவங்க கஷ்டத்தை வெளிப்படுத்தினாங்க கரெக்டா. நல்லாதானா இருக்கு, அதுல என்ன இருக்கு? நம்ம அதை படமா பார்த்தோம்னா அது நல்லாதான் இருக்கு. நம்ம அது ரிலீஜியஸ் விஷயமாலாம் பார்க்க கூடாது. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு போல்டான அட்டம்ப்டா இருந்துச்சு. பேசப்பட வேண்டிய டாபிக் தான், ஆனா நம்ம இதை வச்சுட்டு பேசாமலே இருக்கும். ட்ரைலர்ல இருந்த மாதிரி தான். லைக் எப்படின்னா ஒரு நன்னா இருக்காங்க, ஒரு புனிதமான வேலையில இருக்காங்க, ஆனா அவங்களுக்கும் அவங்களோட ஆசைகள் இருக்கும். அந்த மாதிரி படம் தான். அதுதான் ஒன்லைனரா. அது அது அவங்கவுங்களோட இதுனா, அதுக்கு எனக்கு ஒப்பீனியன் இல்லை. பட் இது அண்டர்லைன் ஒன்லைனரா பார்த்தா எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்களோட ஆசைகளும் இருக்கும், அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். அது வந்து கான்ட்ரவர்ஷியலான டாபிக், அது எனக்கு தெரியல. பட் ஆனால் படமாக பார்க்க வேண்டிய படம் தான். தெரியலண்ணா, அது அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு. அதுதான் எனக்கு அப்படி தெரியல. மேபி அந்த நீங்கள் சொன்ன அந்த சாட்டனிசம்லாம் அவங்களுக்கு மேபி தோணலாம், அந்த மாதிரி தப்பாக இருக்க மாதிரி. லீடா பண்ண 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசா பண்ண மாதிரி தெரியல, நடிச்ச மாதிரி தெரியல, நேச்சுரலாவே இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக தான். மேபி இன்டர்வல் கழிச்சு கொஞ்ச நேரம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலாம். ஏன்னா அவங்க வேற ஒரு டோட்டலாக ஷிஃப்ட் ஆகுறாங்க கதையில. அது கழிச்சு பிக்கப் ஆயிடுச்சு. மரியன் ஒரு படம் பார்த்தேன், டைரக்டர் ஹரி கே சுரன் நடிச்ச டைரக்ட் பண்ண படம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல ஒரு போல்டான அட்டம் தான். சரி, என்ன சொல்கிறது, இந்த படம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்து. ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி இந்த படம் பார்க்குறதுக்கு. தமிழ் சினிமா ஒரு நல்ல அட்டம்ப்ட் இது. ஸோ அதில் நடித்த ஃபீமேல் லீட் ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ரோல் நடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், அதை அக்செப்ட் பண்ணி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதை ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ரொம்ப இருக்குது. சவுண்ட் ட்ராக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது, சவுண்ட் டிசைன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் கட்ஸுமே நல்லா இருந்தது. ஸோ டேரக்டரோட எக்ஸிக்யூஷன் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப மெச்சூரிட்டியாக இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவை. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட் அவர் எடுக்கணும் அந்த டேரக்டர். ஸோ அதை கரெக்டாக நல்லா பண்ணியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரி. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக வாழ்த்துக்கள். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க. புது டீமாக இருக்குது. ஸோ சின்ன டீம், சின்ன பட்ஜெட்டில் நல்ல படம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும்னு இது பண்ணுறோம். அது போல் 2 படத்துக்கு நடுவில் இந்த படம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சின்ன டீம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் விஷயம்.
ஆக்சுவலாக இதில் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே வைக்கல. ஸோ புது டீம் பண்ணுறாங்க. ஏன்னா 2 படம் வந்திருக்கு, காந்தாராவும் வந்திருக்கு, இட்லி கடையும் வந்திருக்கு. சரி 2 படம் பெரிய படம் வந்திருக்கு. ஸோ புதுசாக மரியான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன படம் வந்திருக்கு. சரி என்ன படம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமே சொல்லிட்டு தான் வந்தேன். வந்தப்போ பார்த்தோன்னா நல்ல கதை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் யோசிக்கும்படியான ஒரு கதை. ஸோ சில விஷயங்கள் மதத்தை பற்றி இவங்க ஃபுல்லாக சொல்லணும்னா கூட அதுக்கேற்ற மாதிரி அதை மதத்தையும் புண்படுத்தாமல் அவங்க என்னென்ன சொல்லணும்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்க என்ன எடுத்துருக்காங்கன்னா ஒருத்தவங்களோட தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ அந்த வாழ்க்கையில் அவங்க எப்படி வாழணுன்றதை தான் அவங்க எடுத்துருக்காங்களே தவிர்த்து கிருஷ்ணரெட்டி எங்கேயுமே அவங்க வந்து இது பண்ணலை. ஸோ அதனால் வந்து அது வந்து மதத்தை வந்து அடிக்கிறாங்க அப்படின்றது எதுவுமே இல்லை. அவங்களோட ஆசை என்னன்னா அவங்க இப்படி வாழணும்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்படுறாங்க. ஸோ அந்த வாழ்க்கைக்காக அவங்க அதை விட்டு வெளில போகிறாங்க. ஸோ அதுதான் விஷயமா இருக்கு. ஆமாம், உரிமைன்னு சொல்லலாம். அது ரீசன் அப்படி சொல்ல முடியாது. அவங்க எடுக்கிற முடிவு கரெக்டான முடிவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அது தப்பான முடிவு இருந்துச்சுன்னா அவங்க வந்து அப்படி தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது அவங்க எடுக்கிற முடிவு தானே. படத்தில் பார்த்தோம்னா சாயோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் விக்னேஷ் ரவி, பாவலன் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ சின்ன டீம்ன்றதால நம்ம வந்து தனித்தனியாக சொல்ல முடியாது. பட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் சரி, மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் டீமும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம் கொடுக்க முடிஞ்சிச்சு, அவங்களால நல்ல ஸ்டோரியாக கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா தான் இருந்துச்சு. எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். அவங்க வழியாக அவங்களோட தொழில் பற்றி எடுத்திருக்காங்க. என்ன லேடிஸ்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு குலதெய்வத்தை எப்படி நம்ம வழிபடணும், எதுக்காக வழிபடணும், நம்ம முன்னோர்கள் அங்கே விட்டு சென்ற சுவாச நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். அதனால நம்ம குலதெய்வத்தை வழிபடணும்னு ரொம்ப ஒரு எமோஷனல் டச்சிங்காக இருக்குது. சூப்பர். இதில் எப்படி சொல்கிறது, யாரோட பர்ஃபார்மன்ஸ்னா எல்லாரோட நல்லா இருக்குது. அந்த சூட்கேஸ்லேருந்து போவாங்க இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது, வெளிநாட்டிலேருந்து வீட்டுக்கு போகும்போது அந்த சூட்கேஸை வச்சுட்டு அவர் உள்ளே போவாங்க பார்த்தீங்களா, அந்த எப்படி அந்த சீன் வந்து எமோஷனல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க உள்ளே போகிறதுக்கு அவர் உள்ளே போகிறதுக்கும் அந்த சூட்கேஸ்லேருந்து அந்த லேபிள் காமிப்பீங்க பார்த்தியா, சூப்பராக இருந்துச்சு.